வெல்கம் டு சுபாஷினி சமையல். இந்த வீடியோவில் தட்டு வடை செட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக். முதல்ல ஒரு சில ப்ரிப்ரேஷன்லாம் செய்யணும். ஒரு சின்ன பவுலில் நீள் வாக்கில் கட் பண்ண 4-5 பல் பூண்டை சேர்த்து அது மூழ்கிற அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக ரெட் சட்னி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் 3 பல் பூண்டு, 1/4 துண்டு அளவு இஞ்சி சேர்த்து கலந்து விட்டுட்டு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்து ஒரு வரமிளகாய், 1 ஸ்பூன் கல்லுப்பு கூட 1.5 ஸ்பூன் மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போனதும் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் இது போல் நல்லா வதங்கி வந்ததும் 1/4 டம்ளர் தண்ணீரும் சேர்த்து மல்லியலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தால் ரெட் சட்னி தயார். அடுத்ததாக க்ரீன் சட்னி. இது ரொம்பவே சிம்பிள். ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் புதினா, 1 கப் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 1/4 இன்ச் அளவு இஞ்சி, 2லிருந்து 3 பல் பூண்டு, அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு, விதை இல்லாமல் சேர்த்துட்டு உப்பு 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன். இது எல்லாத்துக்கூடவும் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சா க்ரீன் சட்னியும் தயார். அடுத்ததாக உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் தயார் பண்ணிக்கலாம். 1 கப் துருவின கேரட், 1 கப் துருவின பீட்ரூட், 1/2 கப் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், 1/2 கப் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியில் கொஞ்சம் புளி தண்ணீர், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்து கலந்தால் ஸ்டஃபிங்கும் தயார். பார்க்கவே கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இப்போ எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிக்கலாம். தட்டை வடையை வச்சு அது மேலே க்ரீன் சட்னி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங் வச்சுக்கிறேன். தென் அது மேலே தேங்காய் எண்ணெயில் ஊற வச்ச பூண்டு கொஞ்சம் எண்ணெயோடு எடுத்து இது மேலே வச்சுட்டு மேலே வைக்கக்கூடிய தட்டு வடையில் ரெட் சட்னியை தடவி வச்சு இது போல் வச்சா சுவையான சேலம் ஃபேமஸ் தட்டு வடை செட் தயார். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.